வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரியோவோட யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி. ஆல்ரெடி க்ரியோ இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியலனா மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ரியோ இன்ஸ்டால் பண்ணோம்னா நிறையா இருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண வேண்டியது க்ரியோ பேராமெட்ரிக்ஸ் 4.1 இருக்குது. இதை தான் ஓப்பன் பண்ணணும். நம்ம சேனலில் க்ரியோ மட்டும் இல்லை, பைத்தானும் நிறையா போடுறோம். வேணுங்கிறவங்க பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் ரிசோர்ஸ் சென்டர் பேஜுன்னு சொல்லுவாங்க. இந்த பேஜில் வந்து க்ரியோவோட புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றிலாம் இதில் நிறையா போட்டிருப்பாங்க. அவங்களுடைய அஃபிஷியலாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுடைய இப்போ நிறையா டீட்டெயில்ஸ்லாம் இதில் கிடைக்கும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வரைய போகிறது இதில் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்குது இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரை பற்றி பார்த்துடலாம். நார்மலாக ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னா, இங்கே வந்து நியூ ஓப்பன் இருக்குது. நியூ இது வந்து ஓப்பன், இது வந்து விண்டோஸோடைய இந்த இது ஆக்டிவேட்டிங் இருக்கா என்னன்னு பார்க்குறதுக்கு. இப்போ ஃபைலில் பார்த்தீங்கன்னா அதே சேம் நியூ ஓப்பன், அதுக்கப்புறம் மேனேஜ் ஃபைல்ஸில் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கலாம். மேனேஜ் செக்ஷன்ஸில் ஆல்ரெடி சேவ்டான அந்த இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க்கை சேவ் பண்ணுறதுக்கான டைரக்டரியை செட் பண்ணிட்டு தான் வரைய ஆரம்பிக்கணும் எப்பயுமே க்ரியோ. அதுக்கு தான் இந்த செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஹெல்ப்பில் வந்து நீங்கள் க்ரியோ இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே ஹெல்ப் சென்டரையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணல, அதனால் என்னால் காமிக்க முடியல. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஹெல்ப் சென்டரில் க்ரியோவில் புதுசாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படிலாம் நம்ம பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் அதிலே இருக்கும், யூசர் கைட் மாதிரி. இந்த ஆப்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இன்டர்ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இதனோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், சிஸ்டமோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், லைட் தீமா டார்க் தீமா, மாடல் டிஸ்பிளேயோட செட்டிங்ஸ், இன்டென்டி, அதே மாதிரி இதோடைய சிஸ்டம் அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டேட்டம் ப்ளைன் எப்படி எந்த கலரில் டிஸ்பிளே ஆகணும், இதை நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு ரிட்டன் லைன் எப்படி டிஸ்பிளே ஆகணும், ஸ்கெட்ச் எப்படி டிஸ்பிளே ஆகணும், இதை கூட நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். இதுதான். இப்போ அடுத்து கீழே பார்க்கலாம். இதுலேயும் சேம் அதே நியூ ஓப்பன் செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இதில் வந்து செலக்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எப்படின்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சேவ் பண்ணுறதுக்கு லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ண போகிறீங்க, டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோட்டோவில் சேவ் பண்ண போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். இந்த எரேஸ் நாட் டேட்டாங்கிறது இந்த இடத்துல நீங்கள் கடைசியாக ஏதாவது வரைஞ்சிருந்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி இந்த ஓப்பன் லாஸ்ட் செக்ஷனும் கடைசியாக நீங்கள் வரைஞ்சி முடிச்சதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இது. மாடல் டிஸ்பிளேங்கிறது சேம் அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தா அதே செட்டிங்ஸ் தான் இருக்கும். சிஸ்டம் அப்பியரன்ஸும் அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தா அதே செட்டிங்ஸ் தான் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌசர்ஸ் தான். இதில் நீங்கள் போயிட்டு ஏதாவது ப்ரௌசிங் பண்ணி கூட டுட்டோரியல்ஸ் பார்க்குறதா இருந்தாலும், ஒரு மாடலோடைய பிக்சர் எடுக்கிறதா இருந்தாலும், எதாக இருந்தாலும் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3D மாடல் ஸ்பேஸ், இது எதுக்குன்னா இங்கேயே உங்களுக்கு ஃப்ரீயாக மாடல்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். கியர் வேணுமா, கியர் வந்து எந்தெந்த சைஸில் வேணும், எப்படி வேணும், எல்லாமே நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் ப்ரௌசர். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் இப்போ க்ரியோ வரைஞ்சிட்டு ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க, சேவ் பண்ணல, அப்போ நீங்கள் இங்கே வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரேமில் சேவ் ஆகிறதுனால நீங்கள் இந்த மொத்தமாக க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் இது இங்கே இருக்கும். அடுத்து இங்கேருந்து நீங்கள் ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஃபோல்டர் ட்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வழியாக கூட நீங்கள் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இதை போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு இருக்கும், அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோல்டர் ட்ரீயை ஆன் பண்ணுறதுக்கு ஹைட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரௌசரையும் ஆன் பண்ணுறதுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிறவங்க ரெண்டுமே வச்சுக்கலாம், நல்லா வேணும் ரெண்டுமே ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அது கொடுக்கும். இப்போ ஏதாவது ஸ்கெட்ச் பண்ணுறோன்னா, ஏதாவது செலக்ட் பண்ணிட்டோம்னா
அதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ராங்காக பண்ணிட்டோம்னா அடுத்து அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அதையும் அது சொல்லும். மற்றதெல்லாம் நம்ம எப்பப்பெல்லாம் அதோட யூஸ் வருதோ மற்றதெல்லாம் அப்பப்போ பார்ப்போம். நம்ம சேனலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த Creo சாஃப்ட்வேரை ஃபுல்லாக போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் ப்ரோக்ராமிங் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.